ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கதை கேட்க போகிறோம். குட்டி ஒரு கதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான். அமுதன் ஒரு பையன் இருந்திருக்கானா, அவனுக்கு நிறையா அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்கும். அந்த கோபம் எப்படி சொல்கிறது, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டே இருக்கிறதுனால அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவனுக்கு நேச்சரே எப்படி தான், கோபம் வரது தான் அவன் நேச்சர். அன்றைக்கு ஒரு நாள் அவங்க போய் கேட்டிருக்காங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அதுதான் என் நேச்சரே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்னை கோவமாக்கிடுறாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் சரி ஓகே, எனக்கு கோவம் வருது. ஒரு ஆணி பாட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆணி இருக்கா, ஆணிலாம் கொட்டி ஒரு பாட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாட்ஸில் நிறையா ஆணி இருக்குது. எதுக்குப்பா இந்த ஆணி பாட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சொல்லியிருக்கான், உனக்கு கோவம் வரப்பெல்லாம் இந்த பாட்ஸில் இருக்க ஆணியை எடுத்து நம்ம வீட்டு மரத்தில் போய் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவம் வரப்பெல்லாம் கண்டிப்பாக அடிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் கோவம் வரப்பெல்லாம் அடிச்சுட்டே இருக்கான் அந்த ஆணியெல்லாம் மரத்தில். ஒரு நாள் அவனே பார்க்குறான், இவ்வளோ ஆணின்னு சேர்ந்துருச்சுல, ஒரு 50க்கு மேலே ஆணி சேர்ந்துருச்சு, ஓகேவா? அதனால் அவன் பார்க்குறான், இவ்வளோ ஆணி சேர்ந்துருச்சுல, நம்ம கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கான். அப்புறமேட்டா ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2 தாட்டி கோவப்படுறான், 2 வீக்குக்கு ஒரு 4 தாட்டி கோவப்படுறான். அந்த மாதிரி கோவப்படுறத அப்படியே நிறுத்திட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான் கோவப்படுறது. அப்புறமேட்டு அவனால் கோவமே வரலை. அப்புறமேட்டு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு கோவமே வரலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கேட்டு அவங்க அப்பா, ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி நீ அந்த மரத்தில் இருக்க ஆணியை போய் எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனும் போய் மெதுவாக எடுத்துகிட்ருக்கான். எடுத்து முடித்தோடனே அவங்க அப்பா கிட்ட போய் அவன் சொல்கிறான், அப்பா நான் எடுத்துட்டேன், ஆனால் அந்த ஆணி குத்தின இடம் இன்னும் ஓட்டையாகவே இருக்குது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இப்போ நீ அதை காயப்படுத்திருக்கடா, அவ்வளோ சீக்கிரம் போகாது, அதை நீ கோவத்தால் காயப்படுத்தியிருக்கத. நீ இப்போ பெயிண்ட் எடுத்து அடித்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற்றுறோம்ல தண்ணி அது மேலே, அதுலேயே அது போயிடும். நீ எவ்வளோ இப்போ நீ ஒருத்தவங்கக்கிட்ட சண்டை போட்டு கோவப்படுத்தி ஹர்ட் பண்ணியிருக்க, ஓகேவா? ஹர்ட் பண்ணியிருக்க, ஆனால் நீ அதை மறந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்ப. ஆனால் அவங்க மனசில் அது எவ்வளோ பதிஞ்சிருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் நினச்சிட்டே இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஹர்ட் பண்ணிட்டானேன்னு. அவன் உன் கூட டூக்கா விட முதல்ல அதை நினைப்பான். ஒரு சில டைம் அது அவனுக்கு தோணி உன்கிட்ட டூக்கா விட நிறைய சான்சஸ் இருக்குது, ஆனால் அவன் மனசை விட்டு அது போகாது. இப்போ உனக்கு ஒரு புண்ணு பட்டுச்சுன்னா நீ எண்ணெய் வச்சு சரி பண்ணிடுவ, ஆனால் உனக்கு நீயா காயப்படுத்தினா சரியாகாது. கண்டிப்பாக நீயா காயப்படுத்தினா சரியாகாது. அந்த மாதிரி தான் நீ அந்த மரத்தை நீயா காயப்படுத்தியிருக்க தான், தெரியாமல் நீ காயப்படுத்தலை அந்த மரத்தை. இப்போ நீ தெரியாமல் கூட, இப்போ நீ செவத்தில் ஆணி அடிச்சிட்டு இருக்கும்போது உன் கையில் ஆணி அடிச்சிச்சு, தெரியாமல் தானே பட்டுச்சு. வேணுமெனே நீ ஆணையை குத்திருப்பியா? நீ வேணுமெனே ஆணையை குத்திருந்தேன்னா உன் கையே போயிருக்கும் நத்துக்கு. தெரியாமல் குத்திக்கிட்ட, எண்ணெய் வச்சா சரியாக போயிடும், அந்த மாதிரி அந்த மரத்துக்கு சரியாக போகாது. நீ வேணுமெனே அந்த மரத்து மேலே அடிச்சிருக்கியா? அந்த மாதிரி தான் நீ ஒருத்தவங்கிட்ட திட்டும் போது, கோவப்படும் போது அவங்க மனசில் அது பறிஞ்சுக்கும். இதனால் நீ யாருக்கிட்டையும் கோவப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரல் என்னென்னா, தேவையில்லாமல் யோசித்து கோவப்படுங்க. எந்த வார்த்தையாக இருந்தாலும் யோசித்து பேசுங்க, ப்ளீஸ் யோசித்து பேசாதீங்க, ஓகே? பாய். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யோசித்து பேசுங்கடா ப்ளீஸ். சரி ஓகே, இந்த கதையை பிடிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே பாய்.